பூமிக்கு பேரதிர்ச்சி கொடுத்த ராஜநாகம். எவரெஸ்ட் மலைப்பகுதியின் 9000 அடி உயரத்தில் தென்பட்ட ராஜநாகம். குறைந்த உயரமுடைய வெப்பமண்டல காடுகளில் மட்டுமே வாழக்கூடிய ராஜநாகம் குளிர்ந்த எவரெஸ்ட் மலையில் தென்பட்டது எப்படி? காலநிலை மாற்றத்திற்கான அறிகுறியா? அதிர்ச்சியில் உறைந்த விஞ்ஞானிகள். உலகின் கொடிய நச்சுத்தன்மை கொண்ட ராஜநாகம் ஆசிய கண்டத்துல மட்டும்தான் காணப்படக்கூடிய ஒரு உயிரினம். அதோட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில இது அதிகமாகவும் காணப்படும். சமீபத்துல மரபணு ஆய்வுகள் மூலமா ராஜநாகங்கள் 4 தனித்தனி வகைகளை கொண்டிருக்கிறதும் அவை மாற இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இந்த நிலையில தான் அரிய நச்சுப்பாம்பு இனமான ராஜநாகங்கள் சாதாரணமாக குறைந்த உயரமுடைய வெப்பமண்டல காடுகள்ல மட்டும்தான் வாழக்கூடியது. ஆனா எவரெஸ்ட் மலைப்பகுதியில 9000 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய கிங் கோப்ரா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ராஜநாகங்கள் தென்பட்டிருக்கிறதா விஞ்ஞானிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. இமயமலையோட மகாலங்கூர் மலைத்தொடரில் அமைந்திருக்கக்கூடிய எவரெஸ்ட் மலையில கோபாலேஸ்வர், வன்சியாங், ஷோஹோல், ஃபல்சோக் ஆகிய பகுதிகளில் இந்த ராஜநாகங்கள் கண்டறியப்பட்டிருக்குது. இது புதிய கவனிக்கத்தக்க வன உயிரியல் நிகழ்வு அப்படின்னு நேபாள வானியல் நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க. நேபாளத்தோட பிரபல மலை சிகரமான கௌரி சங்கர் மலைப்பகுதியில இருந்து ராஜநாகங்களோட முட்டைகளும் கண்டறியப்பட்டிருக்குது. உத்தரகாண்ட் மாநிலத்திலையும் 2000 மீட்டருக்கு மேலான உயர் மலைப்பகுதிகளில் இது மாதிரியான நச்சுத்தன்மை கொண்ட பாம்புகள் காணப்பட்டிருக்கிறதா உயிரியல் ஆய்வாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இப்பொழுது உயரமான மலைப்பகுதிகளில் தென்பட்டிருக்கிறது ஆச்சரியமா இருப்பதாகவும் இது காலநிலை மாற்றத்தின் விளைவாக இருக்கலாம் அப்படின்னு விஞ்ஞானிகள் எச்சரித்திருக்காங்க. இது ராஜநாகங்கள் உள்ளிட்ட உயிரினங்கள் மற்றும் விலங்குகளோட பரவலையும் வாழ்விட அமைப்பையும் மாற்றும் அபாயத்தை ஏற்படுத்தியிருக்கிறதாகவும் விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க.